ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான அடுப்பு புதுசாக வாங்கியிருக்கேன். நல்லா இருக்கான்னு பாருங்கள். பால் காய்ச்சியாச்சு அதில் ஃபஸ்ட்டாக. அடுத்தது ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணிடலாம் அப்படின்ட்டு வெல்லம் உளுந்தம்பருப்புலாம் வச்சுட்டு உளுந்தங்களி பண்ண போகிறேன். இப்போ அதில் வந்து உளுந்தம்பருப்பு ஒரு டம்ளர் போட்டு நல்லா ஓரளவுக்கு கலர் மாற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இதை மிக்சர் ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் உளுந்தம்பருப்புக்கு 3-4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா இதை வந்து சிம்லேயே போட்டு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கலந்து எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக இது கலந்து வந்தோன்னே இந்த ஸ்டேஜில் வெல்லம் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் பனை வெல்லம் தான் சேர்த்துருக்கேன். ஒரு டம்ளர் வந்து உளுந்தம்பருப்புக்கு 1 டம்ளர் பனை வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் மண்ணெல்லாம் இருக்காது. உங்களோட இதில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஏலக்காய் பவுட்ரு 1 ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இது வெந்து வந்துருச்சு. தண்ணியில் தொட்டி பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு நம்ம தெரிஞ்சிடும். சூப்பரான நம்மளுக்கு உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு.